அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருமதியன் செந்தில்குமார். நானும் நம் பள்ளியில் நிலையத்தில் படிக்கிறேன். இந்த இனிய நேரத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க மிகவும் ஆர்வமுடன் இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் தயவு கூர்ந்து அமைதி காத்து நம் மாணவர்களின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு கழியுங்கள். மிக முக்கியமாக இந்த தகவலியால் அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அடுத்தது ஆனந்த காத்திருக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்ற தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி நரேந்திரன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்று ஏப்ரல் 20ஆம் தேதி நமது 11வது ஆண்டு விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவரையும் ஜேடிஎம் தமிழ் பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் பங்கேற்பு இந்த நிகழ்விற்கு மகத்தான கௌரவத்தையும் முக்கியத்துவத்தையும் சேர்க்கிறது. இன்று விருந்தினராக வரவிருக்கும் ரேகன் கோப்லன் அவர்களை வரவேற்கிறோம். கல்வி என்பது ஒரு கடல், அதை கற்றுக் கொடுப்பது தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்கள், பெருமைமிக்க பெற்றோர்கள் மற்றும் மிக முக்கியமாக திறமையான மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மொழி ஒரு தொடக்க ஊடகம் மட்டும் அல்ல, இது நமது வரலாறு, மரபுகள் மற்றும் மதிப்புகளை முன்னோக்கி கொண்டு செல்லும் ஒரு கப்பல். நாம் வாழும் வேகமான உலகில் நாம் வேர்களுடன் தொடர்பை இழப்பது எளிது. பல ஆயிரம் மைல்கள் கடந்து ஆங்கிலமே உயிர் நாடியாக இருந்தாலும் தாய்மொழியான தமிழ் மொழியை பேரார்வத்துடன் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் பாராட்டக்கூடியது. நமது பள்ளி இளம் மனங்களை வளர்த்து நமது தமிழ் மொழியின் சிறப்பையும் செழுமையையும் மற்றும் ஆழமான கருத்துக்களை அவர்களுக்குள் விதைத்து அறிவின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. பல்வேறு கலாச்சார பரப்பாறைகளை ஆராயவும், பாராட்டவும், மதிக்கவும் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவதன் மூலம் கலாச்சாரத்தை கற்பிப்பதில் நமது பள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று நாம் ஒரு பள்ளி சமூகமாக மட்டும் இணையவில்லை, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் மொழியின் தூதர்களாக ஒன்றிணைந்துள்ளோம். இன்றைய விழா வெறும் கொண்டாட்டம் அல்ல, நமது மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பொறுப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பிற்கு இது ஒரு சான்றாகும். செம்மொழியான தமிழ் மொழியை கற்று, பகிர்ந்து, கற்பித்து கலாச்சாரம் மற்றும் மொழி செழித்து வளர சூழலை உருவாக்குவோம் என கேட்டுக்கொண்டு ஜேடிஎம் தமிழ் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன்.